வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச் அண்ட் இண்டிசஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சர்ச்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழில் முகடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிசஸ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுக்குகள் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இண்டிசஸை பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் சர்ச்சை பற்றி பார்க்கலாம். சரியா? ஸோ இண்டிசஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுக்குகள் சொல்றாங்க. அப்படிதான் தமிழ் சொல்லியிருக்காங்க, அடுக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் வேல்யூ. சரி, அதோட டெஃபினிஷன் வந்து என்னது? பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் வேல்யூ. எக்ஸ்போனன்ட் வேல்யூ அதாவது இப்போ ஏ பவர் 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 தான் வந்து என்னது அடுக்குகள். சரியா? 5 ஸ்கொயர் இருக்குன்னா அந்த 2 தான் வந்து என்னது அடுக்குகள், இண்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் படிப்போம். அந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அந்த இண்டிசஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். சரியா? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். இதோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏ பவர் எம் பிளஸ் என். ஏ பவர் எம் பிளஸ் என். சரியா? இப்போ பேஸ் வேல்யூ ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம் நீங்க? 5 பவர் 2 பிளஸ் 3. இப்போ 5 பவர் 5ன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த இண்டிசஸ் அப்படின்னாலே how many times the number multiplied by itself, அதான் அதோட அர்த்தம். சரியா? அதாவது how many times the number multiplied by itself அப்படின்னா 5 பவர் 5ன்னு அர்த்தம் வந்து என்னது? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. அதான் இந்த நம்பர் that multiply by itself. இதை எத்தனை டைம் வந்து அது மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்றதா வந்து என்னது இண்டிசஸ். இங்க பவர்ல 5 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 5 டைம் 5 வந்து என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? ஸோ ரெண்டாவது நம்ம படிக்கக்கூடிய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். இதே இது டிவிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு போட்டுருவீங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 பவர் 3 டிவைட் பை 5 ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன போடுவீங்க, 5 வந்து பேஸ் வேல்யூ, பவர்ல இருக்கிறது வந்து எடுத்து 3 தானே. ஸோ 3 மைனஸ் 2. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், 5 பவர் 1ன்னு இருக்கும். சரியா? ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேத்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்ஸ் இதான் ஷார்ட்கட். ஸோ சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. அதான் எம்ஏ. டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அதான் வந்து என்னது டிஎஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேத்ஸ் ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எங்கே மல்டிப்ளை பண்ணணும் எங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும் மறந்து போயிடும் இருக்கிற அவசரத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மேத்ஸ். சரியா? ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் ஆட் பண்ணுவேன், டிவிஷன் தான் என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். சரியா? இதே மாதிரி தேர்ட் ஒன் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுவீங்கன்னா ஏ பவர் எம் என்ன நம்ம எழுதலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்கொயர் பவர்ல 3 இருந்துச்சுன்னா இது ரெண்டு நீங்க என்ன பண்ணா போதும், மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 பவர் 2 இன்ட்டு 3. அப்போ 5 பவர் 6. ஸோ இதான் இதோட வேல்யூ. சரியா? ஸோ இது வந்து அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுபடி படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ ஃபோர்த் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏ பி பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் என் பி பவர் என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்ட்டு 3 ஹோல் பவர் 5ன்னு இருக்கு அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம், 5 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 5. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பை பி பவர் என். சரியா? ஃபிஃப்த் கொஸ்டின் இருக்குது ஏ பை பி பவர் என் இஸ் ஈக்குவல் டு
a பவர் n டிவைடட் பை b பவர் n. சரியா? a பை b பவர் என்ன இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கலாம்? a பவர் n டிவைடட் பை b பவர் n ன்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5/3 ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா இது எப்படி எழுதுவீங்க நீங்க? 5 ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆறாவது ஃபார்முலா இது ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இப்போ ஆறாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா a பவர் 0 வேல்யூ வந்து 1. சரியா? இது நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். எனிதிங் பவர் 0 வந்து என்னது? 1. எனிதிங் பவர் வந்து 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து என்னது? 1. இப்போ n பவர் 0னா 1, 100 பவர் 0னா 1. ஸோ எதுக்கு பவர்ல 0 இருந்தாலும் இங்கே என்ன தான் போடுவீங்க? 1 தான் போடுவீங்க. சரியா? ஸோ சட்ஸில் நமக்கு வந்து ஒரு 6 கான்செப்ட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டாக நம்ம மேடுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஆட் பண்ணுவீங்க, டிவிஷன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அடுத்து a பவர் m இந்த ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி ab பவர் n இருந்தால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? செப்பரேட் பண்ணி எழுதுவோம். a பை b பவர் n இருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? செப்பரேட் பண்ணி எழுதுவோம். ஸோ a பவர் 0 வேல்யூ 1. ஸோ இது எல்லாமே நம்ம இதில் படித்தோம், இன்டிசஸில் படித்தோம். ஸோ அடுத்தது நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படின்னா சர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். அடுத்து எதை பற்றி படிக்க போகிறோம்? சர்ட்ஸ். சர்ட்ஸ் நம்ம என்ன படித்தோம்? முகடுகள் படித்தோம். சர்ட்ஸ் என்ன படித்தோம்? முகடுகள். சரியா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். சர்ட்ஸ்னா வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். சர்ட்ஸ்னாலே வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர். ஒரு நம்பருக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கனாலே அது வந்து என்னதான்? சர்ட்ஸ் தான். ஆனால் சரியா? ஆனால் இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஒரு ஹோல் நம்பராவோ ஒரு ரேஷனல் நம்பராவோ நம்மளால என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபையே பண்ண முடியாது. அப்போ ஒரு நம்பருக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? சர்ட்ஸ். ஆனால் சரியா? that cannot be converted into, சரியா? that cannot be simplified into, that cannot be simplified into whole numbers. அந்த ஹோல் நம்பர்ஸ் முழு எண்ணாவும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் ரேஷனல் நம்பராகவும் உங்களால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்போ அது எப்படி தான் இருக்கும்? ஒரு இரேஷனல் நம்பராக தான் நமக்கு வந்து இருக்கும். சரியா? இதுதான் சட்ஸ். சரியா? ஸோ இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் லாஸ் வந்து படிப்போம். சட்ஸில் உள்ள லாஸ் படிப்போம். அதில் ஃபர்ஸ்ட் லா வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா nth root of a. சரியா? nth root of a அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் 1/n எழுதலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவீங்க? 3 பவர் 1/2 எழுதலாம். அந்த 2 எப்படி எழுதிருக்கீங்க? 1/2 நம்ம எழுதியிருக்கோம். சரியா? இதே இது 4th ரூட் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவீங்க நீங்க? 3 பவர் இந்த 4 வந்து எப்படி ஆயிரும்? 1/4 ஆயிரும். சரியா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பண்ணிக்கோங்க? படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஏபி அதாவது nth ரூட் ஆஃப் ஏபின்னு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். nth ரூட் ஆஃப் ஏபின்னு இருந்துச்சுன்னா nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டையும் பிரித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். ஸோ nth ரூட் ஆஃப் ஏபினா nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? பிரித்து எழுதிக்கலாம். சரியா? மூணாவது வந்து என்ன அப்படின்னா nth root of a by b ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். nth root of a by b ன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் நீங்க? nth root of a divided by nth root of b இப்படி நம்ம எழுதிக்கலாம். சரியா? nth root of a by b ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். nth root of a nth root of b அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரித்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா nth root of a power n. சரியா? nth root of a power n. சரியா? nth root of a power n இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? n இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a the whole ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுவீங்க? a பவர் இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும்? 1/2 எழுதுவீங்க. அப்படிதானே? 1/2 பவர்ல என்ன பண்ணுவீங்க? 2 எழுதுவீங்க. அப்போ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. அதான் நமக்கு ரூல். a பவர் m இன்ட்டு a பவர் என்னன்னா a பவர் mn. சரியா? அப்போ a பவர் 1/2 இன்ட்டு 2
அப்போ இந்த 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். அதான் சிம்பிளா ஒரு ஃபார்முலா மாதிரி முடிச்சுட்டாங்க. சரியா? ஸோ 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ அதே மாதிரி ஹோல் பவர் mth ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. nth ரூட் ஆஃப் ஏ ஹோல் பவர் mன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை மல்டிப்ளை பண்ணா போதுமா? சரியா? ஏ இங்க போட்டுக்கோங்க, இந்த m என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ mn. சரியா? என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த சட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல நமக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ nth ரூட் ஆஃப் ஏ பவர்ல வந்து mன்னு வந்துருக்கு. சரியா? அப்ப என்ன பண்ணுவீங்க, nth ரூட் ஆஃப் ஏ பவர்ல mன்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா nth ரூட் ஆஃப் ஏ பவர் mன்னு போட்டுருவீங்க. என்ன போட்டுருவீங்க, ஏ பவர் mன்னு போட்டுருவீங்க. சரியா? ஸோ இவ்வளோ வந்து என்னது, சட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல இருக்கிற பேசிக்ஸான ஃபார்முலாஸ். ஸோ இந்த பேசிக்ஸான ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா படித்து வச்சாதான் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணக்கூடிய மாடல் 1 2 3 4 கொஸ்டின்ஸ்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ சட்ஸ் அண்ட் இண்டிசஸில் நம்ம டோட்டலாக நமக்கு வந்து 5 மாடலில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்ஸான வீடியோ. என்ன இருக்குது, மாடல் 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி கிளாஸஸோட டெய்லி டெஸ்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் வீட்டில் உட்காந்து எப்படி ஒரு அகாடமி போய் படிப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காவது இதில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி டீம் வந்து உங்களை சூப்பராக கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆப் மாசா லேர்னிங் ஆப் வந்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஒன்று புதுசாக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணி நம்ம ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலராக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்களோ அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சண்டே வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மாக நம்மளோட மாசா லேர்னிங் ஆப் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.